வணக்கம் நண்பர்களே. பஞ்சபூதங்கள் அப்படின்னா தெரியுமா? பஞ்சபூதங்கள்னால் நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், நீர். இதுதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் நம்ம 5 விரலில் எடுத்துக்கிட்டோம்னா, கட்டை விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் ஆகாயம், மோதிர விரல் நிலம், சுண்டு விரல் நீர். நமது 5 விரல்களையும் பஞ்சபூதங்கள் இருக்குது. நம்ம 5 விரல்களையும் ஒவ்வொரு முத்திரைகள் செய்யலாம். உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா வாயு முத்திரா. வாயு முத்திரா வந்து நம்ம ஆள்காட்டி விரலை மடக்கி பெருவிரலை அது மேலே வச்சு கேப்பே இல்லாமல், அந்த மடக்கும் போது கேப் இல்லாமல் நல்லா அழுத்தமாக வச்சுட்டு மற்ற 3 விரலை நீட்டிட்டோம்னா அதான் வாயு முத்திரா. வாயு முத்திரா வந்து வாயு முத்திராவுக்கு வந்து எந்த நிபந்தனையும் கிடையாது. அதனால் அது நம்ம தரையில் உட்கார்ந்து பண்ணலாம், இல்லை சேரில் உட்காந்து பண்ணலாம், நடந்துக்கிட்டேவும் பண்ணலாம், படுத்துக்கிட்டேவும் பண்ணலாம். அதுக்கு வந்து எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. வாயு முத்திரா வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ வாயு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், நமக்கு வந்து அந்த காற்று வெளியேறது நமக்கே தெரியும். வாயுக்களை வந்து வெளியேற்றிடும் அதுவே. அதுபோக இது வந்து நம்ம தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ஒரே சிந்தனைகளாக ஓடிட்டுருக்கு அப்படின்னாலும் இந்த முத்திரைகளை பண்ணால் நமக்கு நல்ல தூக்கம் வரும். இதுமாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருந்தாங்கன்னா அவங்களும் பண்ணலாம். அவங்க பண்ணும்போது பார்த்திங்கன்னா நெஞ்சக்கரிப்பு அதிகமாகும். ஆனால் பயந்துடக்கூடாது. அது வந்து தான் சரியாகும் அதுவே. அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களெல்லாம் தானாகவே குணமாகும். இது ஒரு நாளைக்கு 15 நிமிடம் 20 நிமிடம் பண்ணாலே போதும். காலையில் ஒரு 15 நிமிடம், இரவு ஒரு 15 நிமிடம் பண்ணாலே நோய் குணமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த நல்ல தகவலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.